வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணி ஹிட்டான படங்கள்லேயே அவார்டு வாங்கின படங்களை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்ம இளையராஜா படங்களா, இவர் மியூசிக் பண்ண படங்கள்லேயே 3/4 வெற்றி படம் தான். அதில் எப்படியுமே 100கணக்கான படங்களுக்கு இவர் அவார்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்காதீங்க. இவர் இது வரைக்கும் தமிழில் 15 படங்களுக்கு மட்டுமே அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அப்படி அந்த பெஸ்ட்டான படங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இசையின் ஞானியான இளையராஜா வெறும் இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, அவர் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து தன்னோட இசையால உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சாதனையாளர். இவருடைய வாழ்க்கையே ஒரு கவிதை மாதிரி, ஒவ்வொரு வரியும் ஆச்சரியமும் உத்வேகமும் நிறைஞ்சதுன்னு தான் சொல்லணும். இவர் இதுவரைக்கும் 1500 படங்களுக்கும் மேல இசையமைச்சு பல தேசிய விருதுகளை வாங்கின இவருடைய சாதனை ஒரு சாதாரணமானது இல்ல. எல்லாருடைய இதயத்திலுமே எப்பவுமே ஒழிச்சிட்டு இருக்கிற மாதிரியான இசையை தான் நம்ம இளையராஜா கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி இவர் எத்தனையோ படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாலும் அந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களா மாறி இருந்தாலும் அவார்டு வாங்கின படங்கள் அப்படின்னாவே அதுக்கு ஒரு தனி மதிப்பு தான். அதனால இவர் அவார்டு வாங்கின படங்களை மட்டும்தான் பார்க்க போறோம். முதல்ல இவருடைய பர்சனல் லைஃப்பை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். இவர் பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1943 ஜூன் 3ஆம் தேதி பிறந்தாரு. இவருடைய அம்மா சின்னத்தாய், இவருடைய அப்பா ராமசாமி. இவர் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பண்ணையபுரத்துல தான் பிறந்தாரு. இவர் பிறந்தப்ப இவருடைய அப்பா அம்மா இவருக்கு வச்ச பேர் பாத்தீங்கன்னா ராசையா அப்புறம் ஞானதேசிங்கன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இவர் தளி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால இவங்க சின்ன வயசுல இருந்தே தமிழ் நாட்டுப்புற இசையை கேட்டுதான் வளர்ந்தாரு. இவங்க கூட பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேரு. அதுல இவருக்கு கமலம் பார்வதி அப்படின்னு 2 அக்காக்களும், பாவலர் வரதராஜன், ஆர்.டி. பாஸ்கர் அப்படின்னு 2 அண்ணன்களும், கங்கை அமரன் அப்படின்னு ஒரு தம்பியும் இவங்களுக்கு கூட பிறந்தாங்க. கங்கை அமரன் அவர்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவருடைய அண்ணனை தான் அவ்வளவா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இவருடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் அகில இந்திய ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, வரதராஜன் ஒரு அரசியல்வாதி. நம்ம இளையராஜா இந்த அளவுக்கு ஒரு பெரிய இசைஞானி ஆகிறதுக்கு தொடக்க புள்ளியா இருந்தவர் அவருடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் தான். அது எப்படின்னு பார்க்கலாம். பாவலர் வரதராஜன் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில ரோசம்மா புன்னுஸ்கா அப்படின்ற தொகுதியில அவரே எழுதி மியூசிக் பண்ண பாடல்களை பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி புன்னுஸ்கா எலெக்ஷன்ல வின்னும் பண்ணுது. அதனால அப்ப கேரளா முதலமைச்சரா இருந்த EMS நம்பூதிரி பாட் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு இவரை பெருமைப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வரதராஜன் அவர்களும் கட்சிக்காக நிறைய அரசியல் பாடல்களை பாடி பாவலர் பிரதர்ஸ் அப்படின்ற இசைக்குழுவை தொடங்கி இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இசை நிகழ்ச்சியை நடத்துறாரு. அந்த இசைக்குழுவுல கலந்துன்னு நம்ம இளையராஜாவும் 14 வயசுல இருந்தே சேர்ந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிதான் இவருடைய அண்ணன் மூலமா தான் இசையை ஆரம்பிச்சாரு. இந்த பாவலர் பிரதர்ஸ் இசை கச்சேரியில நம்ம இளையராஜா பெண் குரல்ல ரொம்பவும் சிறப்பா பாடுவாராம். அதுக்கப்புறமா இவர் எப்படியாவது சினிமா துறைக்கு போயிடணும் அப்படின்ட்டு முதல்ல இவர் சென்னையில புகழின் உச்சியில் இருந்த இசையமைப்பாளர் தனராஜ் மாஸ்டர் கிட்ட, அப்புறம் டிவி கோபாலகிருஷ்ணன் இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கா கர்நாடக இசையை கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் லண்டன்ல ட்ரினிட்டி இசை கல்லூரியில இசை பட்டமும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியாவது சினிமா துறைக்குள்ள போயிடணும் அப்படின்ட்டு இளையராஜா அவருடைய திறமையை இன்னும் வளர்த்துக்கிறதுக்காக பாவலர் பிரதர்ஸ் அப்படின்ற இசைக்குழுல இருந்து மொத்தமா வெளிவந்துடுறாரு. அதுக்கப்புறம் மூவி மியூசிக் டைரக்டர் சலீல் சௌத்ரி கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே மியூசிக் டைரக்டர் G.K. வெங்கடேஷ் கிட்ட அசிஸ்டண்டா சேர்றாரு. இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான படங்கள்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி மியூசிக் உடைய நுண்ணறிவை ரொம்பவும் ஆழமா கத்துக்கிறாரு. இதே காலகட்டத்துல ப்ரொடியூசர் பஞ்சு அருணாச்சலத்து கூட இவரோட நட்பு ஏற்படுது. பஞ்சு அருணாச்சலமும் அதே காலகட்டத்துல இவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. அதாவது, நான் ப்ரொடியூஸ் பண்ண போற முதல் படத்துக்கு உன்னை கண்டிப்பா மியூசிக் டைரக்டரா போடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி 1976 அன்னக்கிளி அப்படின்ற படத்தின் மூலியமா இவர் மியூசிக் டைரக்டரா அறிமுகமாகிறாரு. இந்த அன்னக்கிளி படத்துக்கு பஞ்சு அருணாச்சலத்துடைய தம்பி சுப்புவை தான் ப்ரொடியூசரை போட்டு இந்த படத்தை எடுத்தாரு. அந்த படத்துல இவர் கிராமத்து வாசனை மாறாம அந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா மச்சான பாத்தீங்களா அப்படின்ற பாடலும், அன்னக்கிளி உன்னை தேடுதி அப்படின்ற பாடலும் நம்ம இளையராஜாவை புகழின் உச்சிக்கே கொண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இளையராஜா வாய்ப்பை தேடி போகல, அந்த வாய்ப்பு தான் இவருடைய திறமையை பார்த்து இவரை தேடி வந்துச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இவருடைய முதல் படத்துக்கெல்லாம் இவருக்கு மியூசிக் டைரக்டருக்கான அவார்டு கிடைச்சிடல. இவருடைய 13வது படமான 16 வயதினிலே அப்படின்ற படத்துக்கு தான் இவருக்கு முதல்ல ஒரு அவார்டு கிடைக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம்கான பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான அவார்டு கிடைக்குது. இந்த 16 வயதினிலே அப்படின்ற படத்துல இருக்கிற
செந்தூர பூவே அப்படின்ற பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இந்த பாடலுக்காக தான் இளையராஜா அவர்களுக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவருடைய 2வது அவார்டை எப்ப வாங்குறாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய 102வது படமான நிழல்கள் அப்படின்ற படத்துக்கு இவருக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்குறாரு. இந்த நிழல்கள் படத்துல மடை திறந்து தாவும் நதியலை நான் அப்படின்ற பாடலும், அடுத்ததா பூங்கதவி தாழ்த்திரவா அப்படின்ற பாடலும், இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற பாடலும், இந்த 3 பாடல்களும் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்ச பாடல்கள். இந்த பாடல்கள்ல உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த இவருக்கு திரும்பவும் இவருடைய 139வது படத்துல தான் இவருக்கு திரும்பவும் அவார்டு கிடைச்சது. ஆனா இந்த படம் தமிழ் படம் இல்ல, இது ஒரு தெலுங்கு படம். அதாவது இந்த படம் தெலுங்குல சீதகோகா சில்லுகா அப்படின்ற பெயர்ல வெளிவந்துச்சு. இந்த படத்துக்கு இவருக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான நந்தி அவார்டு கிடைச்சது. இந்த படத்தை வந்து தமிழ்ல அதே வருஷம் ரீமேக் பண்ணாங்க. அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற பெயரை வச்சு ரீமேக் பண்ணாங்க. இந்த படம் தமிழ்லையும் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சது. இதுலயும் இவருக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சது. இந்த படத்துல 1000 தாமரை மொட்டுக்களி அப்படின்ற பாடல் வந்து ரொம்பவும் பெஸ்டான ஒரு பாடல். அடுத்த பாத்தீங்கன்னா இவருடைய 4வது அவார்டு வந்து இவருடைய 263வது படத்துல தான் வாங்கியிருக்கிறாரு. அந்த படம் தான் கமல்ஹாசன் அவர்கள் ஹீரோவா நடிச்ச சலங்கை ஒளி அப்படின்ற படம். இந்த படத்துல தகிட தகிமி அப்படின்ற பாடல் ரொம்பவும் பெஸ்டான பாடல். இந்த பாடலுக்காக தான் நம்ம இளையராஜா அவர்களுக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான நேஷனல் ஃபிலிம் அவார்டு கிடைச்சது. அடுத்ததா இவருடைய 5வது அவார்டு பாத்தீங்கன்னா இவருடைய 298வது படத்துல தான் வாங்கினாரு. சிவகுமார் ஹீரோவா நடிச்ச சிந்து பைரவி அப்படின்ற படத்துல எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாடல்கள். இந்த படத்துக்காக இவருக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான நேஷனல் ஃபிலிம் அவார்டு கிடைச்சது. அடுத்த இவருக்கு 6வதா இவருடைய 392வது படமான ஒரு தெலுங்கு படம் சுவாதி முத்தியம் அப்படின்ற படம். இந்த படம் வெளிநாடு வரைக்கும் பிரபலமாச்சு. அதனால இவருக்கு பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் அகாடமி அவார்டு கிடைச்சது. அடுத்த பாத்தீங்கன்னா இவருக்கு 7வதா இவருடைய 400வது படமான நாயகன் படத்துக்கு ஃபாரின் பெஸ்ட் மூவிக்கான அகாடமி அவார்டு கிடைச்சது. அது மட்டும் இல்ல எல்லா காலத்திலுமே பெஸ்ட் 100 மூவிஸ்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 8வதா இவருடைய 459வது படமான அக்னி நட்சத்திரம் அப்படின்ற படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சது. இந்த படத்துல நின்னு கோரி வரணம் அப்படின்ற பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலா மாறுச்சு. அடுத்த இவர் 9வது அவார்டு வாங்கின படம்னு பாத்தீங்கன்னா ருத்ரவீணா அப்படின்ற ஒரு தெலுங்கு படம். இந்த படத்துக்கு இவருக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான நேஷனல் ஃபிலிம் அவார்டும் நந்தி அவார்டும் கிடைச்சது. அடுத்த இவருடைய 10வது அவார்டு இவருடைய 473வது படமான இந்த 1986ல வெளியான வருஷம் 16 அப்படின்ற படத்துல பூ பூக்கும் மாசம் தை மாசம் அப்படின்ற பாடல் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த இவருடைய 11வது அவார்டு வந்து இவருடைய 516வது படத்துல இது ஒரு தெலுங்கு படம் ஜெகதேகா வீருடு அதிலோக சுந்தரி அப்படின்ற படத்துக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான நந்தி அவார்டு இவருக்கு கிடைச்சது. அடுத்த பாத்தீங்கன்னா இவர் இதே வருஷத்துல இன்னொரு தெலுங்கு படமான பூப்பிலி ராஜா அப்படின்ற படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான பிலிம்பேர் அவார்டு வாங்கினாரு. இது இவருடைய 12வது அவார்டு. அடுத்த திரும்பவும் அதே வருஷம் இன்னொரு படம். இந்த படம் வந்து இவருக்கு 521வது படம். இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விடாதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த படம் தான் 1990ல வெளிவந்த அஞ்சலி அப்படின்ற படம். இந்த படத்துல எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றி பாடல்கள் தான். இருந்தாலும் அஞ்சலி 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 அப்படின்ற பாடல் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துக்கு இவருக்கு பெஸ்ட் ஃபாரின் அகாடமி அவார்டு கிடைச்சது. அடுத்த பாத்தீங்கன்னா இவருடைய 14வது அவார்டு இவருடைய 558வது படமான 1991ல வெளிவந்த தளபதி அப்படின்ற படத்துல ராக்கம்மா கையத்தட்டு அப்படின்ற பாடலுக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான பிலிம்பேர் அவார்டு இவருக்கு கிடைச்சது. அடுத்த பாத்தீங்கன்னா இவருடைய 15வது அவார்டு இவருடைய 600வது படமான 1992ல வெளிவந்த தேவர் மகன் அப்படின்ற படத்துல 5 நேஷனல் அவார்டு இவருக்கு கிடைச்சது. இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே பிரம்மாண்டமான வெற்றி அடைச்ச பாடல்கள் தான். அடுத்த பாத்தீங்கன்னா இவருடைய 16வது அவார்டு இவருடைய 688வது படமான சமோகனம் அப்படின்ற ஒரு மலையாள படத்துக்கு தான் இவர் பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்காக கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கினாரு. அடுத்த இவர் 724வது படமான காலப்பணி அப்படின்ற மலையாள படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கினாரு. இது வந்து இவருடைய 17வது அவார்டு. அடுத்த திரும்பவும் இவர் 18வது அவார்டு வந்து ஒரு
மலையாள படத்துல தான் வாங்கினாரு. அது என்ன படம்னா கல்லுக்கொண்டொரு பெண்ணு அப்படின்ற படம். அடுத்து இவருடைய 900வது படமான ஹேராம் அப்படின்ற இந்த படம் வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு அகாடமி அவார்டு கிடைச்சது. இது இவருடைய 19வது அவார்டு. அடுத்தது இவருக்கு 20வது அவார்டு ஒரு மலையாள படமான மனசுனக்கர் அப்படின்ற படத்துக்கு பிலிம்பேர் அவார்டு கிடைச்சது. திரும்பவும் 2005ல அச்சுவிண்டி அம்மா அப்படின்ற ஒரு மலையாள படத்துக்கு பிலிம்பேர் அவார்டு கிடைச்சது. இது இவருடைய 21வது அவார்டு. அடுத்த இவருடைய 22வது அவார்டு வந்து 2009ல ஒரு மலையாள படமான கேரள வர்மா பஜாஜி ராஜா அப்படின்ற படத்துக்கு நேஷனல் பிலிம் அவார்டு இவருக்கு கிடைச்சது. அடுத்தது இவருடைய 23வது அவார்டு வந்து 2009ல அஜந்தா அப்படின்ற படத்துக்கு வாங்கினாரு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த லாங்குவேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படத்துக்கு தமிழ்ல மட்டும்தான் இவருக்கு ஸ்டேட் பிலிம் அவார்டு கிடைச்சது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2011ல அழகர் சாமியின் குதிரை அப்படின்ற படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான நார்வே அவார்டு இவருக்கு கிடைச்சது. இது வந்து இவருக்கு 24வது அவார்டு. இந்த படத்துல குதிக்கிற குதிக்கிற குதிரை குட்டி என் மனசை காட்டுதே அப்படின்ற பாடலும், பூவை கேளு காத்த கேளு என்ன பத்தி சொல்லும் அப்படின்ற பாடலும், அடியே இவளே ஊருக்குள்ளே திருவிழாவாம் அப்படின்ற இந்த பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாடல்கள். அடுத்ததா 25வதா ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ற தெலுங்கு படத்துக்கு நந்தி அவார்டு இவருக்கு கிடைச்சது. அடுத்த 2012ல திரும்பவும் ஒரு தெலுங்கு படமான ஏதோ வெளிப்போயிந்தி மனசு அப்படின்ற படத்துக்கு மியூசிக் டைரக்டருக்கான நந்தி அவார்டு கிடைச்சது. இது இவருடைய 26வது அவார்டு. அடுத்த இவருடைய 1000வது படமான 2016ல வெளிவந்த தாரை தப்பட்டை அப்படின்ற படத்துக்கு பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கான நேஷனல் பிலிம் அவார்டு கிடைச்சது. இது இவருடைய 27வது அவார்டு. இதுவே இவர் படத்துக்காக கடைசியா வாங்கின அவார்டு. இதுக்கப்புறமா இவர் எந்த படத்துக்குமே அவார்டு வாங்கல. இவர் இதுவரைக்கும் தமிழ்ல மட்டும் 15 படங்களுக்கு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. வேற வேற லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்து மொத்தம் இதுவரைக்கும் 27 படங்களுக்கு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் இவர் கற்ற இசையும் இசையின் ஞானத்தையும் இனிமேல் யாராலுமே எட்டி தொட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இவர் 27 படங்களுக்கு மட்டுமே அவார்டு வாங்கியிருந்தாலும் இவர் இசையில் வெளிவந்து வெற்றி அடைஞ்சும் அவ்வளவு அங்கீகரிக்கப்படாத படங்கள் வந்து ஏராளமா இருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.